வெல்கம் டு லெவல் அப் வித் ரியா. இன்னை நாம் வீடியோவில் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த தேர்வுக்கான மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இதோட சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி மேத்ஸ் அண்ட் ரீசனிங் படிக்கணும், 100% மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேத்ஸ் சிலபஸ் போயிடலாம். மேத்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சிம்பிள். இதை ஒரு 4 கேட்டகரியாக ஈஸியாக பிரிச்சிடலாம். ஒன்று பேசிக்னு பார்க்குறப்போ நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதுதான் நம்மளோட மேத்ஸோட பேசிக்ஸு. இதை நாம் ஒரு 15 நாளில் ஓரளவு கவர் பண்ணிடுவோம். இந்த பேசிக்ஸ் நாம் தரவாக படித்தாலே அதுக்கப்புறம் உள்ள எல்லா கேட்டகரியும் ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். மேத்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும் நமக்கு. அது அடுத்தது ஒரு 3 கேட்டகரியாக பிரிஞ்சிடும். என்னன்னா, இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம படிக்கிறோம்ல, இதுல இருந்து தான் ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது ரெண்டும் சேம் டாபிக் ஆகிரும். அதே மாதிரி பெர்சன்டேஜ் நம்ம தரவா படிச்சிட்டோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே ஒரே டாபிக் மாதிரி கவர் ஆகிரும். அதுக்கு அடுத்தது டைம் அண்ட் ஒர்க் நம்ம படித்தோம்னா பைப்ஸ் அண்ட் சிக்ஸன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின், போட் அண்ட் ஸ்ட்ரீம் இது எல்லாமே ஒரே டாப்பிக்கில் கவர் ஆகிரும். அப்படி பார்க்குறப்போ மேத்ஸ் ரொம்ப ஈஸியாக நமக்கு கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸுன்றது ரொம்ப பெரிய டாபிக் தான், கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ ரொம்ப பெருசு மேத்ஸு. அது எல்லாமே நாம் படிக்கணும்னு இல்லை, நமக்கு என்ன தேவையோ ஒரு 20% அதை மட்டும் படித்தா போதும். அப்படி தான் இந்த அட்வான்ஸ் மேத்ஸ்லேயும் மென்சுரேஷன், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இது எல்லா டாப்பிக்கும் ஃபுல்லாக படிக்கணும் இல்லை, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை கொஞ்சம் அதை மட்டும் நம்ம தரவாக பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ரீசனிங் சிலபஸ் பார்ப்போம். ரீசனிங் முடிச்சுட்டு எப்படி படிக்கிறது அது வீடியோஸ் நான் எப்படி போட போகிறேன் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக ஒரு 90 days நான் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 100% நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ரீசனிங் சிலபஸ் போயிடலாம். ரீசனிங்னு வந்தாலே இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்டு. மார்க் ஸ்கோரிங்னா இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னா, இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் 100% மார்க் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிகேயை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் படிக்கணும்னா இதில் 100% உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 2 hours படித்தாலே போதும். ஸோ இதுதான் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் பார்ட்டு. அதே மாதிரி தான் மேத்ஸில் நீங்கள் ஒரு 8 hours படித்தாதான் அதில் 100% மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படின்னா இதுக்கு 2 hours படித்தா போதும். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளாக் அண்ட் கேலண்டர் ஒரே இதில் வந்துடும். லைன்ஸ் அண்ட் ஃபிகர் கவுண்டிங், வாட்டர் அண்டு மிரர் இமேஜ் ஒரே டாப்பிக்கில் கவர் ஆயிரும். இதுவுமே சேம் டாப்பிக்கு. மிஸ்ஸிங் நம்பர், லெட்டர், சீரீஸ், கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங் ஒரே டாப்பிக்கில் கவர் ஆயிரும் அன்லாக்கி வரைக்கும். அப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி, வென் டயக்ராம், ப்ராப்ளம் இது எல்லாமே ஒரே டாப்பிக்கில் கவர் ஆயிரும். அப்படி பார்க்குறப்போ ஒரு டாபிக் நம்ம தரவானோன்னா அதோட ரிலேட் ஆகி தான் இன்னொரு டாப்பிக்கும் வரும். அப்போ நம்ம ஈஸியாக மேத்ஸ் ரீசனிங் கவர் பண்ணிடலாம். சிலபஸ் 100% ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 daysல பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் மேத்ஸ் ரீசனிங் எனக்கு எதுவுமே தெரியாது, 0 அதுலேருந்து அட்வான்ஸ் வரையும் ஃபுல் வீடியோ சிலபஸ் கவர் பண்ணி நான் போட போகிறேன். ஒவ்வொரு டாப்பிக்கை முடிகிறப்போ மினிமம் 25+ ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம பண்ணுவோம். நாம் பண்ணுறப்போ வீடியோவில் பண்ணுறப்போ அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டாபிக் முடிகிறப்போ அந்த டாபிக் உங்களுக்கு 100% அப்படியே தரவாயிரும். அதுக்கப்புறம் ஒரு புக் வாங்கிக்கோங்க, ப்ராக்டிஸ் புக்கு. ப்ராக்டிஸ் செட்டு புக்கு ஒரு 250-300 ஆன்லைன்லலாம் கிடைக்கும் மேத்ஸ் ரீசனிங். ஓகே, அந்த புக்கில் மினிமம் ஒரு டாப்பிக்கில் இந்த கான்செப்டை படித்தப்பறம் ஒரு 100 கொஸ்டின் பண்ணி பாருங்கள். மேத்ஸாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக 90 நாளில் நம்ம வீடியோஸ் முடிகிறப்போ மேத்ஸ் ரீசனிங்கில் எந்த கொஸ்டின் தந்தாலும் ஆர்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டால் குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன், எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் ஜிடி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் யூபிஎஸ்சி லெவல் வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸாம்லேயுமே 100% நீங்கள் கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சிலபஸ் கவர் பண்ணி அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு வரும். ரெகுலராக படிங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். தேங்க்யூ.